யோனாவை நினிவேக்கு அனுப்புவார். ஆனால் யோனா அங்கு போகாமல் தர்ஷீசுக்கு போவார். வலுக்கட்டாயமாக யோனாவை ஏன் திரும்ப நினிவேக்கு அனுப்ப வேண்டும்? அவர் போகலன்னா எதுக்கு அவர் பின்னாடியே போகணும்? ஒரு மீனை போக சொல்லி அதை விழுங்க சொல்லி திரும்ப கொண்டு வந்து நினிவே பட்டணத்தில் அதை கக்க வச்சு அவருக்கு புத்து புகட்டி எதற்காக யோனாவை பின்தொடர்ந்து அவரையே ஏன் அனுப்ப வேண்டும்? ஏனென்றால் யோனா ஒரு மிகப்பெரிய டேலண்டட் பிரசங்கி. யோனாவின் பிரசங்கத்தை கேட்ட நினிவே பட்டணத்தார், எடுக்க முடியும் அந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகின்றார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்ட நினிவே பட்டணத்தார் அனைவரும் கூட மனம் மாறினார்கள். அப்படிப்பட்ட ஒரு பிரசங்கி யாருன்னா யோனா. அதைவிட மிகப்பெரிய பிரசங்கியார் யார் என்றால் இயேசு கிறிஸ்துவானவர். அவரை விட மிக உயர்ந்தவர் இங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவார் அவர். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 41. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். அப்படிப்பட்ட ஒரு பிரசங்கிமார் அவர். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார்.